வக்ஃப் வாரியம் எது கொண்டு வந்தது? வக்ஃப் வாரிய உறுப்பினர் சாப்பிடுறான், சேர்மன் சாப்பிடுறான், அதிகாரிகள் சாப்பிடுறாங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, திருட்டு பயில பார்த்து பதவியில தக்க வைக்கிறாங்க, நல்லவனை விரட்டி விட்டுறாங்க. நடக்கிற ஊழல்ல ஃபர்ஸ்ட் இடம் வக்ஃபுக்கு தான் இருக்கிறது. நாட்டில் நடக்கிற ஊழல்கள்ல முதலிடத்தை எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் அது வக்ஃபுக்கு தான் இருக்கிறது. அந்த மாதிரி செய்யறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நீண்ட காலமாகவே நாம இந்த கோரிக்கை வலியுறுத்தின வக்ஃப் வாரியத்தை எடுத்துருங்க, வேணாம், வக்ஃப் வாரியம் நமக்கு நன்மை செய்யவே இல்லை. இந்த வக்ஃப் வாரியத்தில் உள்ளவனை வச்சுட்டு தான் செய்வாங்க, வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் கட்சிக்கு அலுவலகங்களுக்கு வாரி கொடுத்திருக்காங்க. திமுகவுக்கு 500 ஏக்கர் வேணுமா, இந்த 500 ஏக்கர் எடுத்துக்க அவர் கொடுத்துருவார். வக்ஃப் வாரியத்தில் கொடுத்துட்டாங்க. எத்தனை கட்சியுடைய அலுவலகங்கள் வக்ஃப் இடத்துல இருக்கிறது, எத்தனை தனித்தனி பெரிய பெரிய பண முதலைகள் இருக்கிறது, எல்லாம் தார வார்த்தது யாருன்னு கேட்டா இந்த வக்ஃபை பாதுகாப்பதற்காக உண்டாக்குன இந்த அயோக்கிய கூட்டங்கள் தான். அப்ப இதுல எம்பி இருப்பாரா, ஒரு எம்எல்ஏ இருப்பாரா, எல்லாம் கணக்கு பங்கு போடுறதுக்கு தான். இதை நீக்கணும்னு ஒருத்தர் சட்டம் கொண்டு வந்தா பிஜேபி காரன். அப்ப இந்த வக்ஃப் போர்டு இருக்கிற காரணத்தினால ஊழல் தலைவிரிச்சு ஆடுகிறது. வேண்டிய ஆளுங்களுக்கு சொத்துக்களை தார வார்த்து கொடுக்குறாங்க. அவங்க ஆளுங்கட்சியில எந்த கட்சி நியமிக்கிற அந்த கட்சிக்கு வக்ஃப் சொத்தை எல்லாம் தார வார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சட்டம் எல்லாம் பறிபோயின்னு சொல்றிய, இந்த பறி போனதுக்கு யார் காரணம்? இந்த வக்ஃப் போர்டுங்கிற பேர்ல வானளாவே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் வேண்டிய ஆட்களுக்கு பிரிச்சு கொடுத்த, விக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்த. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஊழலுக்கு துணை செஞ்ச சொல்லி எல்லா வக்ஃப் சொத்தையும் நாசமாக்குனதை யாருன்னு கேட்டா இந்த வக்ஃப் வாரியம் தான். அப்ப இந்த வக்ஃப் வாரியம் குடிக்கிறான். பிஜேபி கொண்டு வந்தாலும் இதை நம்ம வரவேற்கணும்.